ஜிஎஸ்டி யார் யார் எடுக்கணும், யார் யார் எடுக்க வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எக்ஸம்டட் ஐட்டம் உள்ளவங்க யாருமே ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும்னு தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரிஸ்டா இருந்தா அவங்களும் ஜிஎஸ்டி யூஸ்வலா எடுக்க தேவையில்லை. யார் யாரெல்லாம் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே குட்ஸ் சேல் பண்றவங்களா இருந்தாங்கன்னா 40 lakhsக்கு மேல அவங்களோட டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா, சப்ளை இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கணும். இதே இது சர்வீஸ் சப்ளை பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க 20 lakhsக்கு மேல அவங்களோட டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும். ஈவன் சில பேருக்கு எப்படி வச்சிருப்பாங்க, ஈவன் 1 ரூபியா இருந்தாலும் அவங்க ஜிஎஸ்டி எடுக்கிறது மாதிரி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில இருந்து வேறொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொருள் அனுப்புறோம், வெறும் 10 ரூபாயா இருந்தாலும் அவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணையில சில இதுகளுக்கு 1 ரூபாயா இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டகரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் கம்பல்சரி எடுக்கணும், இவங்க எல்லாம் கம்பல்சரி எடுக்க தேவையில்லை, இவங்க ஆப்ஷனல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல யார் யார் எடுக்கணும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.